உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச் செழியன். புத்தரில் தோன்றி முன்னும் பின்னும் தோன்றிய சித்தர்கள் தொடர்ந்து ராமானுஜர் என்ற பெருமகன் ஜாதியை ஒழிப்பதற்காக ஒரு மதத்துக்குள்ளே மாபெரும் புரட்சியை செய்து அதன் பிறகு எண்ணற்ற மகான்கள் ஞானிகள் அதற்காக பாடுபட்டு பாரதி என்ற ஒரு பைந்தமிழ் கவிஞன் ஒரு சித்தனைப் போல் விளங்கி இப்படி ஒரு பாரம்பரியம் தொடர்ந்து கொண்டு வருகின்ற போது பார்ப்பனர்கள் என்று சொல்லாமல் அவர்களுக்கு அதுதான் உண்மையானது என்றாலும் மனம் புண்படுகிறதுனா மேலாதிக்க ஜாதிக்காரர்கள் என்று சொல்ல வேண்டும். பெரியார் போன்றவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அது வழி வேறு, மொழி வேறு. ராமலிங்கடிகள் போன்றவர்கள், இன்னும் எத்தனையோ பேர்கள், பிற்காலத்தில் பாரதியார், இப்பொழுது டிஎம் கிருஷ்ணா. அதற்காகத்தான் நான் வருகிறேன். கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்ல வேண்டும். சில சமயத்தில் இந்த இசு போடுவதில் சிக்கல் வரும். என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு பெரும்புலவன் என்பதனால் மொழி, அதாவது பெயர் சொல்லில் மட்டும் பிற மொழி சொல் இருந்தால் இல்லை என்றால் அந்த பெயரையே சிதைப்பதாகிவிடும் என்பதனால்தான் நான் அந்த இயக்கையன் என்னை கிருஷ்ணா கிருஷ்ணா டிஎம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று பாராட்ட வேண்டும். எனவே இனிமையாவது எல்லோரும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற பேராசான் வள்ளுவனுடைய வழியிலே நின்று மேலாதிக்க ஜாதிக்காரர்களில் எத்தனையோ முற்போக்குக்காரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு டிஎம் கிருஷ்ணா அவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். அன்னாரை போற்றுவோம். அவர்களை போன்றவர்களை அதிகமாக நாம் போற்ற வேண்டும். ஏனென்றால் இடம் கிடைத்துவிட்டது என்பதற்காகவே உச்சியில் தோன்றி மெச்சத் தகுந்ததாக தாங்கள் நினைத்து கொண்டு பிறர் அச்சப்பட தகுந்த விதத்திலே அதிகாரர்களை கையிலே போட்டுக்கொண்டு கரகாட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த பெரிய ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு இடையே, ஜாதி வெறியர்களுக்கிடையே, மேலாதிக்க ஜாதியிலே பிறந்தாலும் தனக்கு கிடைத்திருக்கின்ற நாற்காலியை தள்ளிவிட்டுவிட்டு, அரியணையை தள்ளிவிட்டுவிட்டு சாதாரண சமத்துவ நாற்காலியில் அமரத் துடிக்கும் டிஎம் கிருஷ்ணா போன்றவர்களை நிச்சயம் நாம் பாராட்ட வேண்டும். இங்கே இருந்து கொண்டு குடிகட்ட கோமாளிகளாய் மதத்துக்காக பெயரை சொல்லிக்கொண்டு, ஜாதியின் பெயரை சொல்லிக்கொண்டு, சமரசத்தை வெறுத்து கொண்டு கவர்னர் பதவிக்காகவும் அமைச்சர் பதவிக்காகவும் அல்லாடி கொண்டிருக்கின்றவர்களை விட மேல் நிலையிலே மேலாதிக்க ஜாதியிலே தோன்றினாலும் என்னை போன்று அதற்கு அடுத்த தட்டிலே இருக்கின்ற ஜாதியை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், வேறு மாதிரி உயர்வுக்காக இல்லை, நான் சமத்துவம் கருதுபவன். வள்ளலார் போன்ற வழிகளை நான் பின்பற்றுவேன். எனவே அந்த நிலையிலே இருந்து கொண்டு அப்படி பாடுபடுகிறவர்களை அதிகம் போற்ற வேண்டும். நான் இங்கே ஜாதியை குறிப்பிட்டாலும் கூட அந்த வியாதியிலிருந்து விடுபட்டவன் நான் என்பதனால் வீறு கொண்டு சொல்லுகிறேன். இரண்டாவது இடத்தை இந்த சமுதாயம் எனக்கு அடித்திருந்தாலும் கூட அதை தள்ளி விட்டுவிட்டு எனக்கு மேல் ஒருவன் இருக்கிறான் என்ற தன்மான உணர்வினால், யாரும் இருக்கக்கூடாது என்ற வீராவேசத்தினால், எனக்கு பிறகு யாரும் கீழே இருக்கக்கூடாது என்ற மரத்தன்மையினால் ஒரு கவிஞன் என்ற முறையிலே பாரதிதாசனும் கலந்து விட்ட